ஹாய் கைஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் இப்போ ப்ளவுஸில் நெக்கோட பட்டி வச்சு நம்ம எப்படி தைக்கிறோம், அந்த பட்டை வச்சு தைக்கிறோம்ல, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவு எடுத்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கழுத்தில் வச்சதுக்கு அப்புறமே கூட இந்த பீஸை நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டான துல்லியமான அளவில் வரும். சரிங்களா? அதனால் ஒரு ஸ்கேல் அளவு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கிராஸ் பீஸை முனையும் ஒரு பக்கம் நீட்டிகிட்ருக்கும், இன்னொரு பக்கம் டவுனில் இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அது ஆப்போசிட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு எல் ஷேப்பில் நீங்கள் அடிக்கணும். உங்களுக்கு இதனோட தெளிவான ஒரு வீடியோ வேணும், எனக்கு கிராஸ் பீஸ் வீடியோ மட்டும் வேணும்னா கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடிச்சிருக்கிறது கிராஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நான் ஃபுல்லாகவே அடித்து எடுத்திருக்கேன். ஃபைனலாக எனக்கு அது பத்தலைன்றதால நான் இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு அதையுமே ஒரு எல் ஷேப்பில் வச்சு இப்போது தையல் போட்டுக்க போகிறேன். கண்டிப்பாக அந்த முனைகள் ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது அது பின்னாடி இருக்கிறத நம்ம கட்டர் வச்சுட்டு நார்மலாக எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேனோ சேம் அதே போலவே நீங்களுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் நான் பிகினராக இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் டவுட் வந்ததோ அந்த எல்லா டவுட்ஸுமே நான் இடையில அப்பப்போ வரும்பொழுது நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்டில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், அந்த கிராஸஸ் வருது இல்லையா, அந்த கிராஸ் ஸ்ட்ரைட்டாக வந்துடக்கூடாது, கிராஸில் வரணும். கிராஸில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது பல்ஜி ஆகிட்டு தூக்கிட்டு மொத்தமாக இருக்காது. ஓகேங்களா? இப்போது நம்ம ப்ளவுஸோட பக்கம் எடுத்துக்கிட்டோம். நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஹூக்கு பட்டியும் ஐப்பட்டியும் ரெண்டும் சமமாக இருக்கணும். அப்படி நீங்கள் சமமாக வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் ஏற்றமும் ஒரு பக்கம் இறக்கமும், அதாவது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பீஸு, இன்னொரு பக்கம் இதுவாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் கொக்கி போட்டும்போது அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அது சரிசமமாக வச்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு 1/4 இன்ச்சுங்க, கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு. இதில் ஒரு சூப்பரான டிப்ஸுமே நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போ 1/4 இன்ச்சு வச்சு அடிச்சுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா, நம்மளுடைய லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம ஒட்டுக்காக சேமாக வச்சு அடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதில் நான் அந்த கழுத்து பகுதி கரெக்டான அளவு வச்சு அடிச்சிருவேன். அந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தையல் இப்படி தேய்ச்சி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த தையலோட இது நல்லாவே தெரியும். நான் அதே போல் தான் அந்த தையலோட இது வச்சு தான் நான் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சோட மடிப்பு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? ஸோ நீங்களுமே அதே போல் அந்த 1/4 இன்ச்சில் கரெக்டாக வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஷோல்டரோட ஜாயிண்டிங் இருக்குது பார்த்திங்களா, அது பேக் சைடு வர மாதிரி பார்த்து அடிக்கணும். ஃப்ரண்ட்டு சைடு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கழுத்து கீழே இறங்கிட்டு வர மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். அதனால் நீங்கள் பேக் பக்கம் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுமே வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக அந்த என்னோடய விரலை பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே அதில் ஒரு தையல் போட்டிருப்பேன். அது நெக் லைனோட தையல். ஓகேங்களா? அந்த நெக் லைனோட தையல் மேலேயே நான் இந்த தையலுமே போடுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த கழுத்தோட வளைவுகள் எனக்கு நான் எப்படி வரைஞ்சனோ சேம் அதே பர்ஃபெக்டில் கரெக்டாக வந்துடும். ஸோ நான் அந்த மாதிரி தேய்ச்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எட்ஜஸ் வந்துருச்சு, முடிக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக பாருங்கள். பிகினராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். சரிங்களா? பாருங்கள், இப்போது எட்ஜஸ் வந்துருச்சு. நான் இதை மடித்து விட்டுருக்கேன். சேம் நீங்களுமே அதே போல் மடித்து அடித்து எடுத்துக்கணும். ஓகேங்களா?
இப்போது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஒரு புள்ளி அளவு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் மறுபடியுமே வச்சு அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இப்போது வச்சு பாருங்கள். இப்போது மேலேயும் கீழேயுமே கரெக்டான லென்த்தில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போது இதில் நம்ம வந்து படிமான தையல் வந்து போட போகிறோம். இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். சேம் அதே போல் வந்துட்டு அர்க்காத்துமே பண்ணிக்கணும். அந்த ஸ்டெப்பை வந்து மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ஃபுல்லாகவே அர்க்காத் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஃபுல்லாலாம் வந்துட்டு அர்க்காத் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. கரெக்டாக அந்த வளைவு இருக்கு இல்லையா, கழுத்துடைய 2 பக்கத்தோட அளவு ப்ளஸ் முன்னாடி வந்து அந்த 2 பக்கத்தோட வளைவு, இந்த 4 இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக அர்க்காத் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போ நான் மடிக்கிற மாதிரியே நீங்களுமே வந்துட்டு மடித்து அடிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களாங்க, கரெக்டாக அந்த ஒரு ஸ்கேல் அளவு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு, அந்த ஒரு 2 புள்ளி, கால் கூட கிடையாது, ஒரு 2 புள்ளி அளவு எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வரவே வராது. இந்த வீடியோவில் வந்து இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக துல்லியமாக வந்துட்டு அந்த பார்ட்ரு வந்து அழகாக வந்து உக்காந்துருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து நாம் அடித்து எடுத்துக்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் அடுத்தடுத்து வர்றது எல்லாமே வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து நான் சொல்ல போகிறேன். நீங்கள் தாராளமாக நம்மளோட சேனலை வந்துட்டு அப்பப்போ பார்த்துக்கோங்க, சேவுமே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நான் பேக் சைடு திருப்பி அடிச்சிருப்பேன். சேம் நீங்கள் வந்துட்டு இதை பண்ணும் போதுமே கூட பேக் சைடில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போது அடிக்கிறேன் பார்த்தீங்களா, சேம் அதே போல் நீங்கள் கரெக்டாக அந்த தையலை வந்து போட்டுட்டு அந்த ஒட்டுக்காக போடணும். அந்த ஒட்டுக்காக போடாமல் நீங்கள் வந்து எப்படி அது பெருசாக சின்னதாக அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டை வந்து கரெக்டாக வந்து உட்காராது ப்ளவுஸில். ஸோ நீங்கள் கரெக்டாக அது ஃபஸ்ட்டு எந்த லென்த்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு அதே லென்த்து வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரு 1/4 இன்ச்சு தான் நீங்கள் அந்த மடிப்பு வைக்கிறீங்கன்னா அது முடிகிற வரைக்குமே உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு மட்டும்தான் வரணும். சரிங்களா? அந்த மாதிரி பார்த்து அடிச்சுக்கோங்க. இப்போ அந்த மூலையில் நம்ம எப்படி திருப்புறோமோ அந்த கழுத்து வளைவு இருக்குங்க இல்லைங்களா, அது 2 கை வச்சுட்டு அழகாக திருப்புங்க. அதோடு சேர்த்து அந்த வளைவில் வந்து உங்களுக்கு சுருக்கங்கள் நிறையவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம அர்க்காத் வந்து பண்ணுறோம். அந்த மாதிரி அர்க்காத் பண்ணிவிட்டு அந்த வளைவுகள் வந்து நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ அந்த கழுத்து பீஸ் மறக்காமல் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு பேக் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த ஷோல்ட்ரு ஜாயிண்டிங் இருக்கு இல்லையா, அது பேக் சைடு வர மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தையலை வந்து போடுங்க. சரிங்களா? இப்போ முடிக்க போகிறோம். இது முடித்ததுக்கு அடுத்தது இங்கே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸை ஒரு 1/4 இன்ச்சு அளவு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மடிக்கிறேன் பாருங்கள், அதே போல் வந்து உள்ளுக்காக மடித்து வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இப்போது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வந்துடுங்க. அங்கே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸுமே கட் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா கட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மடிக்கிறேன் இல்லையா, சேம் அதே போல் நீங்கள் வந்து மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த மெயின் கிளாத்தை வந்து நீவி விடணும். அப்பப்போ வந்து நீவி விட்டு அதுக்கு அடுத்தது மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்டு வரணும். பாருங்கள், நான் எப்படி நீவி விடுறேன், அதே போல் தான் நீங்களுமே வந்து நீவி விடணும். அந்த மாதிரி நீவி விட்டு போடும்போது உங்களுக்கு அந்த கழுத்தில் வந்து நிறைய சுருக்கங்கள் வரும் இல்லையா, அந்த சுருக்கங்களை வந்துட்டு நாம் கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? சுருக்கமே வராது. இப்போ பாருங்கள், இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உள்ளுக்கா மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பட்டி வந்துட்டு தையல் அந்த பட்டிக்கு கீழே வந்து இறங்கி போயிடும்.
சரிங்களா? இது நிறைய பிகினர் வந்து இப்போ நானுமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும்போது அந்த தையல் வந்து அந்த பட்டைக்கு அடியில் வந்து நழுவி நழுவி கீழே வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பட்டையில் தையல் உட்கார்றதால அப்படியே தூக்கிக்கிட்டு வந்துடும். இப்போது நான் தடவுறேன் பாருங்கள். அதே போல் நீவணும் சரிங்களா? தடவி தடவி கொடுத்து நீங்கள் அந்த தையல் போடும்போது அந்த ஒட்டக்கா இருக்கு இல்லையா அந்த துணி அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நீவி விட்டு நீங்கள் தையல் போடும்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைனுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த ஃபூட்டர்லேருந்து ஒரு ஃபூட்டருக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நீங்கள் நான் இப்போ நீவி நீவி விட்டு தான் போடுவேன் தையல். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கழுத்தில் அந்த பட்டை வருது இல்லைங்களா, அதுக்கு கீழே தையல் வந்து இறங்கவே இறங்காது. அதே போல் அந்த மூளை வளையும் போதுமே நம்ம வந்து அந்த மெயின் கிளாத்தை வந்து நீவி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம தையல் போடும்போது அந்த சுருக்கங்கள் எல்லாமே வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்குமே வந்து நீவி கொடுத்து தான் தைச்சிருப்பேன். பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ முடிக்க போகிறோம் இல்லையா, அந்த வளைவுகளில் கரெக்டாக அந்த மாதிரி நீவி விட்டுட்டு தடவுங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் தடவும்போது அந்த பட்டைக்கு கீழே வந்து தையல் போகவே போகாதுங்க. பர்ஃபெக்டாக அழகாக வந்து உக்காஞ்சிரும். சரிங்களா? இப்போது ஃபினிஷிங் வந்து பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்ததுமே 2வது லைன் வந்து மறுபடியுமே ஒரு தடவை நம்ம அந்த தையல் வந்து போட்டுக்கிட்டு வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த தையல் தான் உங்களுக்கு கீழே கீழே இறங்கக்கூடிய தையல். இப்போ பாருங்கள் நான் சொல்லுவேன். அந்த கை வைக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு ஃபூட்டருக்கு கரெக்டான அளவில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊசியோட நூல் வந்து கீழே இறங்கவே இறங்காது. அதே போல் உங்களோட ஒரு விரலால் நீங்கள் தடவி வச்சு நீங்கள் அந்த தையலை வந்து போட்டுட்டு வரும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு கீழே இறங்கவே இறங்காது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க்லாமே கூட வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் திருவண்ணாமலையாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கூட வந்து பயணிக்கலாம். சரிங்களா? ஆரி ஒர்க் கிளாஸஸ்மே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நம்மளோட வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்களுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தெளிவாக கற்றுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தது கிராஸ் பீஸோட வீடியோ வேணும், மார்க்கிங் வீடியோ வேணும்னா கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து எனக்கு தெரிவிங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஈஸி மெத்தடான நான் அழகாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தையல் வந்து கீழே இறங்கியே இருக்காது. ரொம்ப அழகாகவே அந்த தையல் வந்திருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள். அந்த கழுத்தோட ஃபினிஷிங் பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா? பாருங்கள். ஓகே. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.